பல அரசியல் விமர்சகர்கள் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதாவோட சேர்ந்து இருந்தாங்கன்னா, நிச்சயமாக அதிகமான இடத்துல அதிமுகவும் வென்றிருக்கும், பாஜகவும் வென்றிருக்கும் அப்படின்னாங்க. முதல்ல எந்த தேர்தலுக்கு என்று பார்க்கணும். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுன்னு வைக்க, யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எது இரண்டு திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளில் எது பலமான இயக்கமாக இருக்கிறதோ, யார் ஆள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்களோ, யாருடைய கூட்டணி பலமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது மத்தியில் ஆளப்போவது யார் என்பதை பார்த்து மக்கள் தீர்மானிக்கிறாங்க. அப்போ ஆளுகிற அளவுக்கு அறுதி பெரும்பான்மையை அதிமுக அகில இந்திய அளவில் பெற முடியாது. அந்த வாய்ப்பு பாஜகவுக்கு இருக்குது, இல்லை காங்கிரஸுக்கு இருக்குது. ஆமாம், காங்கிரஸ் திமுகவோடு அணி சேர்ந்துட்டாங்க. அப்போ அதிமுகவுக்கு இருக்கிற வாய்ப்பு பாஜக மட்டும்தான். அப்போ கூட்டணியிலிருந்து விலகினார். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களம், சட்டமன்ற தேர்தல் களம் முற்றிலும் முரணானது. 2019 ஒரு தொகுதியை தவிர மிச்ச எல்லா இடங்கள்லையும் தோர்த்தது இந்த கூட்டணி. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வருகிற பொழுது ஒரு 75 இடங்களுக்கு மேலே 90 இடங்களுக்கு பக்கமாக வெற்றி பெற்றார்கள். அதற்கு என்ன காரணம்? ஆட்சியை அமைச்சிருக்கலாம், 2 தவறு. அந்த வன்னியர் இடஒதுக்கீடு, அப்புறம் அந்த ஒன்றுபட்ட அதிமுக, இந்த விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி தவறு செய்து விட்டார். ஸோ அதே தவறை பாஜகவோடு கூட்டணி அது ஒரு சிறு சேதாரத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் வரக்கூடிய அந்த சாதக அம்சங்களால் அதை சரி கட்டி விடலாம்னா கூட இந்த கூட்டணி ஆட்சி என்பதை எந்த தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுவும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை ஆளுவதை எக்காலத்திலும் தமிழ்நாட்டு மக்கள் குறைந்தது இன்னொரு 50 ஆண்டு காலத்துக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.